முன்ன இருந்ததுக்கு இப்போ இருக்க நல்ல ஒரு டெக்னாலஜி மூலிமா நல்லா பண்ணியிருக்காங்க. ரீரிலீஸ்க்கு வரது ப்ரோ படம். ஐயோ மியூசிக் சொல்லவா வேணும். யுவன் சங்கர் ராஜா சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆல்ரெடி நான் இது சைல்டுஹுட்டில் வந்து தேட்டரில் பார்த்துருக்குறேன். அப்புறம் முன்னாடி இது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2024 வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ப்ரோ. அப்போ பார்த்ததுக்கு வந்து பார்த்தோம்னா அப்போ கொஞ்சம் ஃபேன்ஸ் செலிப்ரேஷனோட பார்த்தோம். இப்போ கொஞ்சம் யாரும் இல்லை, அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இவ்வளோதான் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ ஃபுல்லாக. அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா டெக்னீஷியன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். முன்ன பார்க்கும்போது கூட இவ்வளோ பெருசாக தெரியல. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து தலையை வந்து செதுக்கி இருக்கிறாங்க. அதான் உண்மை. ஆக்சுவலாக ஒரு மியூச்சுவல் விஜய் ஃபேன் தான். ஆனால் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணுன்றதுக்காகவே வந்திருந்தேன் உண்மை. 2 பேரும் குட், நல்ல கேரக்டர் தான். இந்த மாதிரி கான்செப்டில் மறுபடியும் தலை பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். எல்லார் ஆக்டிங்குமே சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. இது வந்து சொல்லவே தேவையில்ல, எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். உண்மையாகவே நிரோஷ் ஷா வந்து நல்லா வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. எடிட்டிங் ஒர்க் பயங்கரம், குட், நல்லா இருக்குது. தலையாக தான் சொல்கிறேன்ல, அஜித் சாரை ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கி இருக்கிறாரு படம் ஃபுல்லாக. நைஸ் ப்ரோ. டால்பி எஃபெக்ட் இது கொடுத்தது ரொம்ப இதாக. ரீலீஸ் படத்துக்கு டால்பி எஃபெக்ட் கொடுக்குறன்றது ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஸோ இந்த படத்துக்கு உண்மையாகவே நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒர்த்து ப்ரோ உண்மையாமே. உலகத்தில் எல்லாருக்கும் புரியுற பாஷை செக்மேட். ப்ரோ படம் எப்படி இருக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு அப்படியும் தேட்டரில் பார்த்தீங்களா இல்லை? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். அஜித்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? வேறு லெவல். பாட்டில் எப்படி இருக்கு? பாட்டுக்காக தான் மெயினாக வந்தேன். எல்லா சாங்கும் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு நல்லா இருந்துச்சு. நயன்தாராலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. மஜாவாக இருந்துச்சு. தலை வேற டேரல் பண்ணியிருந்தாங்க. யுவன்லாம் மஜாவாக பண்ணியிருந்தாப்புல. டைரக்ஷன்ல எப்படி இருக்கு? செம ப்ரோ. இன்னும் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் இன்னும் தேட்டரில் பார்க்கல. பாட்டு வேறு, நான் வேறு அந்த சேவல் கொடி பாட்டு கோசம் தான் வந்திருந்தேன். வேறு லெவலுக்கு கூட்டம் தான் இல்லை. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் எப்படி இருக்கு? மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது படம்? பழைய கூட அப்படியே வருது. படம் எந்த மாதிரி முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எப்படி இருக்குது படம்? முன்ன பார்த்த மாதிரியே தான் இருக்குது. என்ன கூட்டம் மட்டும் இல்லை, அவ்வளோதான். பாட்டில் எப்படி இருக்குது? பாட்டில் நல்லா தான் இருக்குது. அஜித் எப்படி பண்ணியிருக்காரு படம்? தலை எப்பவுமே அல்டிமேட் தான். மியூசிக்லாம் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. படம் நிலவெல்லாம் அப்படியே கொண்டு வந்துருக்குது. படம் நல்லா தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குற அளவுக்கு மறுபடியும் அதே அளவுக்கு எனர்ஜியாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி இருக்கு? அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது. ப்ரோ படம் எப்படி இருக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆமாம், எஃபெக்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்குது. சேம் இதாக இருக்குது. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. புது படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் டைகட் ஃபேன், ஒரு ஃபேன். படம் எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 17 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். சூப்பர். கூஸ்பம்ஸ், அதே கூஸ்பம்ஸ்.